வணக்கங்களை நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளா ஏரியாவிலேயே ஆள் இல்லாம இன்னைக்கு தான் திடீர்னு முளைச்சிருக்காப்புல விழுப்புரம் சைடுல சிவி சண்முகம். அதாவது அஇஅதிமுகவோட சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். திடீர் அவர் எப்ப பேசினாலுமே இப்படிதான் வைரலா தான் பேசுவார். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, உரிமையில பேசுவாரு, பல கெட்ட வார்த்தைகளை இடையில சேர்த்து பேசுவாரு. அந்த மாதிரியான பேசக்கூடிய ஆள் இன்னைக்கு ஒரு நபரை பயங்கரமா வல்கரா பேசியிருக்காரு. சோ அதை தவிர்த்திருக்கலாம். ஒரு மூத்த அரசியல்வாதி, உங்களுக்கு அவரு பேசுறதே ஒரு ரவுடிசம் தோரணையில தான் இருக்கும். சோ அதனால இன்னைக்கு அண்ணாமலையை தரக்குறைவாக பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தா, டிடிவி தினகரன் நீ ஏன் போய் பாக்குற, அந்த கட்சிக்கு நீ தலைவரா, அந்த கட்சிக்கு நயினார் நாகேந்திரன் தான் தலைவரு, உனக்கு என்ன வந்திருக்கு, நீ எதுக்கு அங்க போய் சேர்ற, எங்க கட்சியில இருந்து நாங்க விலக்கி விட்ட ஆளுகளை நீ ஏன் போய் கூப்பிடுற அப்படின்லாம் பயங்கரமா உரிமையில பேசியிருக்காரு. இது தலைவர்களுக்கு அழகு இல்ல. இதுக்கு அண்ணாமலையோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரியல. சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல அந்த என்டிஏ கூட்டணின்றது திவால் ஆகி போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அடுத்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கிட்டத்தட்ட 47% டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு அண்ணாமலை வாயில இருந்தே வந்துருச்சு. சோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு, ரெண்டாவது இந்த கட்சிக்கு மட்டும் சீட்டுன்னு ஒதுக்கி அதுல வர்ற பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் மக்களை போய் சந்திச்சு, இதுக்கப்புறம் ஓட்டு மக்கள் போட்டு நீங்க வரக்கூடிய ஆட்களா நினைச்சாலே அப்படியே தலக்குறதுன்னு சுத்துது. சோ ஓகே, டிஎம்கே முடிச்சு விடணும் முடிவு பண்ணிட்டோம், அதனால ஒரே இதை முடிச்சு விட்டாச்சு.